விட்டா இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுப்பா போல இருக்கு. நல்லா ஏமாத்திரியாடா மதன். சீக்கிரம் வாங்க போங்க. Thank you. சீக்கிரம் போங்க. குயிக். பாத்து 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 பத்திரமா. கடவுளே என்ன பண்ணுவேன்? எக்ஸ்கியூஸ் மீ எங்க போறீங்க? எங்க டாக்டர் எங்க? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண டாக்டர் கூட இல்லையா? இல்ல மேடம். என்ன இவ்வளவு irresponsible இருக்கீங்க? ஓ மை காட், நான் இப்ப என்ன பண்ணுவேன்? டியூட்டி டாக்டர் இப்ப வந்துருவார் மேடம். ஓ காட், அவர் வர வரைக்கும் என் புருஷன் உயிர் என்ன காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? உடனே ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. Go call the doctor. Please go rush. என்னாச்சு? What happened? Please என் ஹஸ்பண்டுக்கு செஸ்ட் பெயின் அட்மிட் பண்ணிருக்கேன். அவரு டாக்டர் தான். இந்த பாக்குறேன். Sir, are you all right? Yeah, I'm all right, doctor. ஒன்னும் பிரச்சனை இல்ல. He is all right. மச்சான் உங்களுக்கு என்னாச்சு மச்சான்? எனக்கு உயிரே போயிடுச்சு மச்சான். இப்ப எப்படி இருக்கு? பூமிகா, நான் எப்படி இங்க வந்தேன்? அது நீங்க நெஞ்சுவலின் மயங்க சாஞ்சிட்டீங்களா? எனக்கு 108க்கு போன் பண்ண ஆம்புலன்ஸ் வரும்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு போன் பண்ணி தான் வர வச்சேன். இப்ப எப்படி இருக்கு மச்சான்? நல்லா இருக்கு. பொண்ணும் தெரியாம இருந்த பூமிகா இப்ப எல்லாம் தெரிஞ்ச பூமிகாவா இருக்க. புருஷனிக்கே முந்தானையில வச்சு முடிச்சு போடுறியா? பாடி வீட்டுக்கு நான் கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல பொண்மையெல்லாம் கக்குவேன். மச்சான் என்ன மச்சான் இன்னும் மயக்கமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூமிகா. இவ்வளவு நாளா இருந்த மயக்கம் இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன மச்சான் சொல்றீங்க? இல்ல, இவ்வளவு நேரம் மயக்கமா இருந்துச்சுல, அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். சரி, வீட்டுக்கு போலாமா? வா போலாம். அங்க பாரு. சாமி, இன்னைக்கு சுபஸ்ரீக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறாங்க. சுபஸ்ரீ என் குழந்தைன்னு டெஸ்ட் சொல்லிடணும். நான் என் 2 குழந்தைகளையும் என் தோள் மேல போட்டு வளர்க்கணும். நீதே சாமி எனக்கு துணையா இருக்கணும். எல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்கணும். ரமாமணி, பொன்னுரங்கம் உளறிட்டு போனதை கேட்டல? நான் தான் 2 காதல நல்லா கேட்டேன். பொன்னுரங்கம், அர்ச்சனா, ருக்மிணி 3 பேரும் குழந்தைங்களோட டிஎன்ஏ டெஸ்ட்க்கு புறப்பட்டாங்க. உடனே சோலியம்மா கிட்ட சொல்லி தடுத்துடலாம். போன்ல பண்ணாத. இந்த விஷயத்தை நம்ம நேர்லயே போய் சொல்லி இவங்க 3 பேரையும் சோலியம்மா கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். ஆமா ஆமா. போன வாட்டி ஏமாந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம ஏமாறக்கூடாது. இந்த வாட்டி உஷாரா இருந்து காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். ரெடி ஆயிட்டீங்களா மாமா? நான் ரெடி ஆயிட்டேன். குழந்தைகளை கூட்டிகிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போக வேண்டியதே. அர்ச்சனா, சாம்பியை நான் நல்லபடியா கும்பிட்டுக்கிட்டேன். டெஸ்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். அண்ணே, அக்கா, எனக்கு என்னமோ என் அத்தை என்ன பாத்துருவாங்களோன்னு பயமா இருக்குக்கா. நம்மளே காமிச்சு கொடுத்துட மாட்டோம். ஒருவேளை அந்த டிஎன்ஏ சென்டருக்கு அத்தை வந்திருந்தாங்கன்னா என்னக்கா பண்றது? வரதானே போறாங்க. நான் உங்க கூட தான் இருக்கேன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்களே, என்னக்கா பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத இருக்கும். உன் அத்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பயப்படாம வா.
அத்தா நீதான் கூட இருந்து காத்து கொடுக்கணும். ஏய் வா 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 வா. ஏறுமா. ரோஜா பாத்தியா, இவங்க 3 பேரும் இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் போறாங்க. நாம இந்த விஷயத்தை இப்பவே போய் சோலையம்மா கிட்ட சொல்லி இவங்கள பாதி வழியிலேயே போக விடாம தடுக்கணும். கரெக்ட். வா 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 வா. ருக்மிணிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கிளம்பிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நாங்க உண்மையதான் சொல்றோம். என்ன நிஜமாவா? ஆமா, நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். டேய் கிருஷ்ணா, வண்டி எடுறா போலாம். என்ன தம்பி வண்டிய உருட்டிட்டு இருக்கீங்க? வேகமா ஓட்டுங்க. ஏய் ரோஜா ரமாமணி, உங்களை தாண்டி கேக்குறேன். ஏண்டி அந்த பொண்ணுரங்கம் அர்ச்சனாவையும் ருக்மணியும் கார்ல அழைச்சிட்டு போறான், சீக்கிரம் வாங்கன்னு என் கையும் ஓடாம காலும் ஓடாம அறிபுரியா அழைச்சிட்டு வந்தீங்களே, எங்கடி காரையும் காணோம் ஒரு மோரையும் காணோம்? இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க. கண்டிப்பா அர்ச்சனாவும் ருக்மிணியும் பொண்ணுரங்கத்தோட கார்ல வருவாங்க. ஆமா, அவங்க எல்லாரும் கார்ல ஏறினத பார்த்துட்டு தான் உங்களுக்கு உடனே கூட்டிட்டு போய் காமிக்கணும்னு நாங்க ஓடி வந்தோம். வருவாங்க வருவாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க பார்க்கலாம். வண்டி வேற இவ்வளவு மெதுவா போனா எப்படி பார்க்க முடியும்? ரோஜா எங்க தெரியலையே. அந்த கார் தான், அந்த கார் தான். அதே கார் தான், அதே கார் தான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஏய் ரமாமணி, அர்ச்சனாவோட கார் போகுது என் கண்ணுக்கு நல்லா தெரியுதுடி. ஆனா அதுல ருக்மணி இருக்காளா இல்லையான்னு தெரியலையே. இந்த பொண்ணு என்ன பண்றது? இருப்பா, கண்டிப்பா இருப்பா. அப்படியே சேஸ் பண்ணி போய் நம்ம வண்டிய வேகமா ஓட்டுங்க, அப்பதானே அவங்கள பிடிக்க முடியும். தம்பி நீங்க வேகமா போங்க. தம்பி என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. நானும். என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். இங்க பாருங்கடி, ருக்மணி மட்டும் அந்த கார்ல இல்ல, உங்க 2 பேரையும் 2ல 1 பாத்துற வேண்டி. டிஎன்ஏ டெஸ்ட் சொன்னதுனாலதான் உங்க கூடவே வந்தேன். நீங்க சொன்னதை நம்பாம இருக்கவும் முடியல, நம்பவும் முடியல. இப்படி 2 கட்டனா தவிக்க வேண்டியதாயிடுச்சே. கடவுளே, சுபஸ்ரீ எனக்கு வேணும். ஏய் ரமாமணி, ரோஜா, அர்ச்சனா கார்ல மட்டும் ருக்மணி இல்லன்னு வெச்சுக்க, டிஎன்ஏ டெஸ்ட் உங்க 2 பேருக்கும் தான். எங்களுக்கா? எங்களுக்கு எதுக்குமா டிஎன்ஏ டெஸ்ட் பண்றீங்க? சே, பேசாம வாங்கடி. முதல்ல நீங்க கொஞ்சம் புலம்பாம சும்மா வாங்க, அந்த வண்டியை விட்டு போறோம். தம்பி அந்த வண்டியை பார்த்து அப்படியே நேரா ஓட்டுங்க, அது பின்னாடியே போங்க. ஏய், என்னங்கடி திடீர்னு காரை காணோம்? ஐயோ, காரை காணோம். சரி சரி, குறுக்க மறுக்க போங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் ஆகணும். சீக்கிரம் போனாதான் அவங்க எங்கேயாவது போய் ஒளியறதுக்குள்ள நாம அவங்களை கண்டுபிடிக்க முடியும். காரை குறுக்க வழியில ஓட்டுங்க. போடா. தோதோ இந்த லெஃப்ட் எடுங்க, இந்த லெஃப்ட் எடுங்க. பாத்து பாத்து மெதுவா. இப்ப எங்க போய் அவங்கள பிடிக்கிறதே தெரியலையேடி. ஐயோ, வண்டி சீக்கிரம் ஓட்டுறா.
போங்க. என்ன இப்படி மசமசன்னு வண்டி ஓட்டுறீங்க? நான் வேணா இறங்கி வந்து ஓட்டுட்டுமா? சீக்கிரமா போய் அந்த அர்ச்சனைக்கார மறக்குங்க. சும்மா தொண பேசாம வாங்க. எங்க அம்மாவை தான் போட்டு குழப்பறீங்கன்னா என்னையும் குழப்பறீங்க. இதுக்கு மேல வேகமா போனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆகி நம்ம டெட் பாடியை தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஐயோ வாலடி அவசகுணம் அப்படிலாம் பேச கூடாது. நல்லதே நடக்கும். நீங்க முதல்ல வண்டியை வேகமா பார்த்து மெதுவாவே போங்க. என்ன மூடா இவளுங்க பேச்சு கேட்டு என் மருமகளே நான் சந்தேகப்பட்டு அலையறேன். பொய்யெல்லாம் நிஜம் நினைச்சு நான் அலைய வேண்டியதா இருக்கு. என் தலை எடுத்துறா. மா நீங்க ஒண்ணும் சும்மா முணுமுணுக்க வேண்டாம். நீங்க பேசுறதெல்லாம் எங்க காதுல விழுது. கண்டிப்பா உங்க ருக்மணி உங்க கண்ணுல படுவா. அந்த வண்டியில தான் இருக்கா அவ. பாப்போம் பாப்போம். அப்படி மட்டும் அவளை பார்க்கல உங்க 2 பேருக்கு இருக்குடி அப்புறம் கச்சேரி. கச்சேரியா? ஏ ரோஜா ஆடலும் பாடலுமா? ரொம்ப அவசியம். என்னமா நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடலுக்குள்ள போறேன். இருங்க, நீங்க போட்டுக்கு முன்னாடி போய் உங்களை அவங்க பாத்துட்டாங்கன்னா பேசாம இங்கேயே நில்லுங்க. வருவாங்க. சோலையம்மா, இன்னைக்கு அர்ச்சனாவும் ருக்மணியும் கையும் களமா மாட்ட போறாங்க. நீங்க யார உண்மையான மருமகன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அது பொய்ன்னு உங்களுக்கு இப்ப புரிய போகுது. இத பாரு ரோஜா, நீ 1000 தான் சொல்லு, என் மருமகளை நேர்ல பார்க்காம நான் நம்ப மாட்டேன். மா, ருக்மணி இங்க இருந்தா தானே பார்க்க முடியும். நாம இவங்க பேச்சை கேட்டு இங்க பார்க்க வந்தது தப்புமா? தப்பா? என்ன தப்பு? ஆமாங்க, இங்க வந்தது தப்புதாங்க. என்னையா பாக்குறீங்க? அங்க பாருங்க, பொண்ணுங்க வண்டி வந்து நிக்குது. என்னடா இங்க வா, காரி கெட்டிட போகுது, உள்ள போய் நில்லு. ருக்கோ காணுமே, பாருங்க. ஒரு நிமிஷம் அர்ச்சனா. சோலையம்மா, இப்ப ருக்மிணி கார்ல இருந்து இறங்கி வருவா பாருங்க. சரி, வா போலாம். ரமாமணி, என்னடி இது? ருக்மிணி காணாம போயிட்டா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்போ சோலையம்மாவை எப்படி நம்ப வைக்கிறது? ஏ ரோஜா, அப்ப என்னடா என் மருமக சிங்கப்பூர்ல இருக்கிறவள சென்னையில இருக்கான்னு பொய் சொன்னீங்க. பொய்யா? நீங்க சொல்றத நம்பிக்கிட்டு நான் சிங்கப்பூருக்கு போய் பார்த்தேன். ஆனா அவ அங்கதான் இருக்கா. இப்ப மறுபடியும் சிங்கப்பூர்ல இருக்கிற என் மருமக சென்னையில டிஎன்ஏ டெஸ்டுக்கு வந்திருக்கான்னு சொன்னீங்க. எங்கடி என் மருமக? எங்க காமிங்க பாப்போம், காட்டுங்கன்றல்ல. சோலையம்மா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், அந்த ருக்மணி கார்ல இருந்தத 2 கண்ணால பார்த்தேன். நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? உங்களை பார்த்தா உண்ட வீட்டுக்கே 2 மீட்டர் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் தெரியுது. இவங்க 2 பேரும் அதுக்கு பொருத்தமான ஆளுங்க தான். வாமா போலாம். சோலையம்மா, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்களேன். நாங்க 2 பேரும் எங்க 4 கண்ணால ருக்மிணி கார்ல ஏறினத பார்த்தோம். ஆமா, அவங்க எல்லாரும் ஒரே கார்ல தான் ஏறி வந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை ருக்மணி வர வழியில பாப்பாக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லி இறங்கி இருப்பா. வாங்கிட்டு திரும்பி வந்து ஏறதுக்குள்ள பொண்ணுரங்கம் கார் எடுத்துட்டு வந்திருப்பான். இருக்கும். ஒருவேளை அடுத்த கார்ல பின்னாடியே அவ வந்துட்டு இருக்காளோ என்னமோ. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. வெயிட் பண்ணலாம். என் மருமக சிங்கப்பூர்ல இருக்கா. அவ எந்த கார்லயும் வரமாட்டா, தேர்லயும் வரமாட்டா. அவ பாட்டுக்கு ஊர்ல இருக்கா. நீங்க பாட்டுக்கு எதையாவது உளறிக்கிட்டு இருக்காது. இனிமே இந்த மாதிரி உளறிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தீங்க, எதால அடிப்பன்னு எனக்கே தெரியாது. ரோஜா, டேய், அவளுக்கு கிடக்குறாளுங்க, நீ வண்டி ஏற, நாம போலாம்.
ஐயோ இந்த சோழியம்மா கிட்ட இப்படி தலை குனிய வேண்டியதா போச்சு. ரோஜா, இந்த அர்ச்சனா பெரிய மாயக்காரியா இருப்பா போல இருக்கு. ருக்மணி மறைச்சு வச்சுட்டா. அம்மா, இப்ப ருக்மணி எங்க? வாங்க. ருக்மணி, ஏன் இப்படி உன் வருத்தம் எனக்கு புரியுது. எது நடந்தாலும் நன்மைக்கு நினைச்சுக்கோ. மேடம், ப்ளீஸ் கம். சிங்க, டீ கடையில் இருந்தீங்கள, எதுக்கு இந்த பாருக்கு கூட்டு வந்தீங்க? சரக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க. நாங்களும் கேட்கல, எதுக்காக இதெல்லாம் செய்றீங்க? அரே, சிங்க எல்லாத்தையும் பின்னாடி சொல்றான். முதல்ல நீங்க எல்லாம் சரக்கு சாப்பிடுங்க. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. யோ, வயசுல பெரியவர் நீதாயா, நீ ஊத்தியா? ஓகே. தம்பி, என்னடா விடியல தூங்கிட்டு இருக்க? ஆபீஸ் போகணுமா? ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா, அது ஒரு ஃப்ராட் ஆபீஸ்ப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, ஆபீஸ் கிளம்பா. முடியாதுப்பா, அந்த ஆபீஸ்லாம் போக முடியாதுப்பா. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லுப்பா. அப்படிலாம் லீவ் சொல்ல முடியாதுடா தம்பி. ஏன்பா? நீ தான்ப்பா மேனேஜரே. என் பேரு சஞ்சய் ராமசாமி. ஆனா நான் பண்ற வேலைக்கு எனக்கு விகே ராமசாமினே பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஹெச்ஆர்ல வேலை செய்யறேன். இப்ப சொல்லு சிங்க, எதுக்கு எங்களுக்கு இந்த ட்ரீட்? சிங் சொல்றான், நம்மள ஒரு நாடகம் போட போறான். அதுல நீங்க எல்லாரும் நடிக்கணும். நாடகம் தானே, நாங்களாம் சூப்பரா நடிப்போமே. இல்ல ஸ்டேஜ் பிளே இல்ல, நிஜமாவே நடிக்கணும். உங்க 3 பேர்ல ஒருத்தர் டைரக்டர் நடிக்கணும், ப்ரொடியூசர் நடிக்கணும், ஒருத்தர் கேமராமேனா நடிக்கணும். இவ்வளவுதானே? இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம். ஜுஜிபி. அரே, இவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரண சொல்றீங்க, ஜுஜிபி சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேரக்டர்ல ஏற்கனவே நீங்க நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கோம். சும்மா இந்த சிங்குக்காகலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நான் உங்களை நடிக்க சொல்ல போறது பெரிய விஷயம். நீங்க நடிக்கிறீங்க தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரும் மாட்டிக்குவோம். சிங்க, எங்களை நம்புங்க, நாங்க சூப்பரா நடிப்போம். எங்க நடிப்பை பார்த்து நீங்களே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவீங்க. என்ன சிங்க, உன் மூஞ்சில ஏதோ குழப்பம் தெரியுது? சந்தேகமே படாது. இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து ப்ரொடியூசராகவும் கேமராமேனாவும் டைரக்டராகவும் நடிக்க சொன்னாங்க. எதுக்கே சொன்னாங்க? எதுக்கு நடிக்க சொன்னாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, ஒரு பொண்ணு நடிகை மைனான்னு போய் சொல்லி உங்ககிட்ட வரும். அந்த பொண்ணை வச்சு நீங்க படம் எடுக்கிற மாதிரி நடிக்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் நடிச்சோம். அந்த பொண்ணை மைனான்னு நம்பி மதன் ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் பேர் என்ன சொன்னீங்க? மதன். சொல்லுங்க. கடைசியில அந்த பொண்ணு டாடா காமிச்சு ஓடி போயிட்டான். நாங்க பார்ல ஒரு நாள் அவன்கிட்ட உண்மையை சொன்னோம். ஆனா அவன் நம்பலையே. முட்டா பைய. அவனை நினைச்ச பாவமா இருக்கு சிங்க. சரி, உங்களே இந்த மாதிரி எல்லாம் நடிக்க சொன்னது யாரு? கலெக்டர் அர்ச்சனா மேடம். மதனே ஏமாத்துறதுக்காக தான் அர்ச்சனா ஒரு பொண்ணே மைனாவா நடிக்க வச்சாங்க இல்லையா? ஆமா சிங்க, ஆமா ஆமா. ஏன் சிங்க, நீ இதே மாதிரி டிராமா போட போறியா? நம்மள பார்க்க வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. மா மதன், என்னடா? மா, பூமிகா எங்க? அவ வெளியே போயிருக்காடா. மா, நம்ம மோசம் போயிட்டோமா. இந்த பூமிகா நம்மள நல்லா ஏமாத்திட்டாமா. அவ தான் மைனாவா நடிச்சாங்கிறது 100% உறுதி ஆயிடுச்சு. எப்படிடா சொல்ற? தேனாம்பேட்டை நாடக கோஷ்டியை பார்த்து ஒரு பாருக்கு கூட்டிட்டு போய் தண்ணியை வாங்கி கொடுத்து எல்லா உண்மையை கறந்துட்டேன். அவனுங்க தான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிருக்க மாட்டானுங்களே. உன்னதான் அவனுங்களுக்கு நல்லா தெரியுமே. மா,
நான் ஒரு சிங்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு ஒரு படம் எடுக்கணும், நீங்க தான் ப்ரொடியூசரா டைரக்டரா கேமராமேனா நடிக்கணும்னு பேச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டேன். டேய் நிஜமா தான் சொல்றியாடா? அவனுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இது எல்லாத்துக்குமே அந்த அர்ச்சனை தான் உடனே இருந்தாலும் மொத்த யோசனையும் அவ்வளோ இருந்தானா. இதுக்கு நம்ம அப்பாவும் சப்போர்ட் பண்ணிருக்காரு. பாவி மனுஷா. டேய் மதன், நீ என்னடா சொல்ற? அப்பாவுக்கு இதுல பங்கு இருக்காடா? ஆமாமா, எல்லாருமா சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்காங்கம்மா. எனக்கு நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு. போய் இவகிட்ட போய் நான் தோத்துருக்கேனம்மா. பாக்குறதுக்கு எவ்வளவு அப்பாவி மாதிரி இருந்து எவ்வளவு பிளான் பண்ணி நடிச்சிருக்கா. நான் படிச்சதே வேஸ்ட். நான் இந்த டாக்டர் தொழிலுக்கே லாய்க்கல. ஐயோ, என்ன அவ ஜெயிச்சிட்டாளேம்மா. என்னால இந்த தோல்வியை தாங்கவே முடியல. ஐயோ, எத்தனை தடவை என்ன அவ காலில் விழ வச்சிருப்பா. டேய், உன்னையாவது அவ காலில் தாண்டா விழ வச்சா? என்ன அவ காலையே கழுவ வச்சலடா. டேய் மதன், இப்பவாவது நான் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியடா? எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரிடா மதன், இப்ப நீ என்ன பண்ண போற? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.